ஈரோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை கழுத்தறுத்து கொலை செய்ய முயன்ற வடமாநில இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்த மக்கள் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்போம். சதாசிவம், வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்று தெரிய வந்திருக்கா? மேலும் சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ஈரோடு கொல்லம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியம் ஜெயலட்சுமி வயதான தம்பதியினர். சுப்பிரமணியம் பொறுத்தமனால் தனியார் பேருந்து ஓட்டுநராக இருந்து தற்போது வீட்டில் வயது முதிர்வு காரணமாக தனது மனைவி ஜெயலட்சுமியுடன் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இதையடுத்து அதே பகுதியில் சுப்பிரமணியம் ஜெயலட்சுமி வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென வீட்டில் நுழைந்து வீட்டில் இருந்த சுப்பிரமணியன் கழுத்தை அறுத்துவிட்டு கையில் கொண்டு வந்த கட்டையால் ஜெயலட்சுமி தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதன் பின்னர் ஜெயலட்சுமி கூச்சல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் இருந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்த முதியவர் சுப்பிரமணியத்தை வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் தப்பி ஓடிய வடமாநில வாலிபரை துரத்தி ஓடி பிடித்து தாக்கியதில் படுகாயமடைந்த வடமாநில வாலிபர் சம்பவ இடத்திலே மயக்கமடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போலீசார் உடனடியாக காயமடைந்து மயக்க நிலையில் இருந்த வடமாநிலத்தவரை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணை போலீசார் நடத்தியதில் கொலை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கஞ்சா போதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவர் மயக்க நிலையில் இருப்பதால் சிகிச்சைக்கு பிறகு அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், எதற்காக சுப்பிரமணியன் வீட்டில் நுழைந்து தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்து போலீசார் விசாரணை முழுமையாக தெரிய வரும். இருப்பினும் பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஈரோடு நகர்ப்புற பகுதியில் தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களை பகல் நேரத்திலும் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் காவல்துறையினர் வீட்டில் தனிமையாக உள்ள முதியோர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அப்புறம் நான் வேற யாராச்சும் வந்தா கூட கொஞ்சம் காது எங்களுக்கு ஏறக்காதுன்னு கதவு தட்டுவாங்க அப்படின்னு எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா இவன் ஒடியாத வேகத்துல இவனை போட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு பிளேடை கையில வச்சுக்கிட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டா அவரால் முடியல, என்னைய அவனை இழுங்கிறாரு. நான் இழுத்ததுக்கு என்னைய ரெண்டு தரம் தள்ளி விட்டுட்டான் கட்டல் மேல. அப்புறம் நான் மறுபடியும் போய் நான் வெளியில போய் ஒடியாங்கன்னு கத்துனேன் எல்லாத்தையும். அவங்கெல்லாம் வரத்துக்குள்ள இவன் மறுபடியும் ஓடி போயிட்டான். ஓடி போய் அப்படி போய் பேக்கணும். சட்டை போடல மேல தாடி கொஞ்சம் வச்சிருந்தான். கருப்பா ஒல்லியே இருந்தான். இந்த தடி கொண்டு வந்துருக்கான். தடி அவன் கொண்டு